வெறும் வெப்பம் தான். அக்னியாக மட்டுமே அவர் தோன்றினார். அக்னியாக தோன்றினால் அவர்கிட்ட யாரும் நெருங்க முடியல. அதாவது வெறும் அக்னியை யாருமே நெருங்க முடியாது. கொஞ்சம் குளுமை இருந்தால் தன்னுடைய குளுமையை தன்னுடைய பார்வையால் வேலாக மாற்றுறாங்க. அந்த வேலை முருகன் கையில் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேலை திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருப்பார். பல கோயில்களில் தெப்பத் திருவிழான்ற பேரில் நடத்துவாங்க. தெப்பத்துக்கும் தைப்பூசத்துக்கும், அதாவது நீருக்கும் தைப்பூசத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் நம்ம தமிழர்கள் எல்லா பண்டிகைகளையுமே கோலாகலமா கொண்டாடுவாங்க. அதுலயும் குறிப்பா சொல்ல போனா தைப்பூசத்தை சொல்லவே வேணாம், அவ்வளவு அளவுக்கு சிறப்பா கொண்டாடுவாங்க. தைப்பூசத்துல என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட குமுதம் பக்தி ஸ்பெஷல் ஆசிரியர் ஜெயா பிரியன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. சார், இந்த தைப்பூசம் அப்படின்னா என்ன சார்? தைப்பூசத்தை எந்த கடவுளுக்காக நம்ம வழிபடணும்? தைப்பூசம்னு சொன்ன உடனே முருகன் ஞாபகம் வருதுமா. நான் வழக்கமாகவே முருகனை பற்றியோ எந்த பற்றி பேசினாலும் ஒரு ஸ்லோகம் சொல்லிப்பேன். அதனால் முருகனை பற்றியும் ஒரு சின்ன துதியை சொல்லிக்கிறேன். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் 2 காலும் தோன்றிடும், முருகா என்றோதுவார் முன். நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க தமிழர்கள் எங்கே இருந்தாலும் கொண்டாடுவாங்க பண்டிகைகள் அப்படின்னு சொல்லி. இது தமிழ் கடவுளுக்கான ஒரு பண்டிகை. அப்போ தமிழர்கள் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பல இடங்களில், பல ஊர்களில், பல நாடுகளில் கொண்டாடக்கூடிய பண்டிகை தைப்பூசம். ஆனால் இதனாலே வச்சு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா தைப்பூசம்னா முருகனுக்கு மட்டுமே உரிய பண்டிகை அப்படின்றத நினச்சிட்டு இருக்காங்க. முருகனுக்கு மட்டும் உரிய பண்டிகை இல்லை தைப்பூசம். தைப்பூசம் நிறைய கடவுள்களுக்கு உரிய பண்டிகை. குறிப்பாக சொல்லணும்னா உலகத்தோட பிறந்த நாளே தைப்பூசம் தான். அது எப்படி சார்? நம்மளோட பர்த்டே தெரியும், உலகத்துக்கே ஒரு பர்த்டே தைப்பூசம்னா எப்படி சார்? அதாவது உலகம் எப்போ ஒரு தோன்றும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 4 யுகம் இருக்கு. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாரபார யுகம், கலியுகம், 4 யுகம் இருக்கு. இந்த ஒரு யுகமும் அழிஞ்ச பிறகு உலகம் திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கு. இப்படிதான் நம்ம புராணங்கள் சொல்லுது. இந்த ஒரு முறையும் அழிஞ்சு மீண்டும் பிறக்கும் போது முதல்ல உலகத்துல சிவம் தோன்றும். எல்லாமே அழிஞ்சு இருட்டா மாறிடும். இருட்டா மாறின பிறகு அங்கே வெளிச்சம் வேணும். ஃபர்ஸ்ட் அந்த வெளிச்சமாக சிவம் தோன்றும். சிவம் தோன்றின பிறகு வெறும் வெளிச்சமும் வெப்பமும் மட்டும் இருந்தால் அங்கே எதுவும் உருவாக முடியாது. உதாரணமாக ஒரு பூமியில் எதையோ போட்டுட்டோன்னா பூமிக்கு கீழே வெப்பம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வெப்பம் இருக்குது, சரி கொஞ்சம் வெளிச்சத்தையும் மட்டும் கொடுத்துட்டா வராது. அங்கே கொஞ்சம் தண்ணி வேணும். இப்போ இந்த தண்ணி யார் தர முடியும்? வெப்பம் மட்டும் இருந்தால். ஸோ அந்த தண்ணியாக, அந்த நீராக, அந்த ஆற்றலாக வரக்கூடியது அம்பிகை. இந்த நீர் தோன்றின பிறகுதான் உலகம் தோன்றிச்சு. உலகத்தில் முதலாக நீர் தோன்றி நீரில் இருந்துதான் எல்லா உயிர்களும் தோன்றிச்சு அப்படின்னு நம்ம புராணம் கிட்டத்தட்ட 2000-3000 வருடங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கு. இதைத்தான் டார்வின் வெறும் 247 வருடங்கள் முன்னாலதான் சொல்லியிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுடைய புராணங்கள் 2000 வருடங்களுக்கு முன்னாலே இதை சொல்லியிருக்கு. 2000 வருடங்களுக்கு முன்னால நம்ம சொல்லியிருக்கோம் நீர் தான் உலகத்துல முதல் தோன்றிச்சுன்னு. நீர் தோன்றினதுதான் நீர் வாழ்வன, மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், இப்படி ஒரு அவதாரம் மூலமாகவும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நீர் தோன்றின நாள் வெப்பமும் தட்பமும் சேர்ந்தாதான் உலகத்துல உயிர்கள் வர முடியும். வெறும் வெப்பம் மட்டும் சிவம் இருந்தது, அதுல நீராக பார்வதியும் சேர்ந்தாங்க. இதன் பிறகு உலகத்துல எல்லா உயிர்களும் உற்பத்தி ஆரம்பிச்சுது. அப்படி உலக உயிர்கள் தோன்றின நாள் பாத்தீங்கன்னா இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னமும் தைப்பூசத்தை ஒட்டி, ஏன்னா நீர் வந்த நாள் அப்படின்றதுனால தைப்பூசத்தை ஒட்டி பல கோயில்கள்ல தெப்பத் திருவிழான்ற பேர்ல நடத்துவாங்க. இந்த தெப்பத்துக்கும் தைப்பூசத்துக்கும், அதாவது நீருக்கும் தைப்பூசத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இல்லையா? அதுக்கு காரணமே உலகம் தோன்றின முதல் நாள் இது அப்படின்றதான். அப்போ உலகம் தோன்றின முதல் நாள் தானே அதனுடைய பர்த்டேவா இருக்க முடியும். உலகத்தினுடைய பர்த்டே இந்த நாள். ஓகே சார், நீங்க சொல்லும் போது ஓவராலா சிவன், சக்தி சொன்னீங்க, அம்பிகை சொன்னீங்க. இப்ப எங்க முருகன் வந்தாரு சார்? தைப்பூசத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க. சிவனும் சக்தியும், சிவன் வெப்பத்திலேருந்து வந்தாரு சொன்னேன். முருகனும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிவனுடைய நெற்றிக்கண் நெருப்பாக, நெருப்புல இருந்து தான் முருகனும் தோன்றினார். முருகன் தோன்றும் போதும் பாத்தீங்கன்னா அங்க தட்பம் கிடையாது, வெறும் வெப்பம் தான். அக்னியாக மட்டுமே அவர் தோன்றினாரு. அக்னியாக தோன்றினால் அவர்கிட்ட யாரும் நெருங்க முடியல.
அதாவது வெறும் அக்னியை யாருமே நெருங்க முடியாது, கொஞ்சம் குளுமை இருந்தால். இப்போ நீங்க குளிரா இருக்கிற நேரத்தில் நெருப்பு பக்கத்தில் உட்காருவீங்க, கதகதப்பா இருக்கு. ஒரு சில்லு இருந்ததுனாக்கா சில்லு அந்த நேரத்தில் நெருப்புக்கு பக்கத்தில் எப்படி போவீங்க? போக மாட்டீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு வெப்பம் இருந்தால் ஒரு தட்பம் வேணும். அந்த தட்பம் வேணும் அப்படின்றதுக்காக முருகன் வெப்பம், தட்பம் வேணுன்றதுக்காக பார்வதி திருப்பியும் அவங்க தான் நீராக இருந்தாங்க இல்லையா, அவங்களே தான் இங்கே தன்கிட்ட இருக்கிற குளுமையை, தன்னுடைய பார்வையால் வேலாக மாற்றுறாங்க. அந்த வேலை முருகன் கையில் கொடுக்குறாங்க. இந்த முருகன் கையில் கொடுக்கறது எப்படி பார்த்தீங்கன்னா, முருகன் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேலை திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருப்பார். இப்போ உங்களுக்கு மொபைல் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க, அப்படியே ப்ளக்லேயே போட்டு வைப்பீங்களா? எடுத்துருவீங்க. அப்போ முருகன் வந்து தன்னுடைய அம்மா கிட்டேருந்து சார்ஜ் வாங்கிட்டாரு, தேவையான வேலையெல்லாம் செஞ்சிட்டாரு. இப்போ சார்ஜ் தேவையில்லை, அதை திருப்பி அம்மா கிட்ட கொடுத்துருவாரு. அதான் ப்ளக் பாயிண்ட் கழட்டி அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருவாரு. ஆமாம், வேல் வந்து எனர்ஜி, அந்த ப்ளக் பாயிண்ட், அந்த சோர்ஸ் அங்கேருந்து எடுத்துக்கணும், அதுக்காக கொடுத்து வைக்கிறாரு. திருப்பி தேவைப்படும் போதெல்லாம் அம்மா கிட்டேருந்து வாங்கிக்கிறாரு, சார்ஜ் பூஸ்டப் பண்ணிப்பாங்க, போயிட்டு வருவாங்க. அதாவது ஒரு வெப்பமும் ஒரு தட்பமும் சேர்ந்தால்தான் அங்கே ஆக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்ய முடியும். முருகன் அந்த மாதிரி முதலாக அசுரர்களை அழிக்க, அவருடைய அவதார நோக்கம் வந்து அசுரர்களை அழிக்கிறது. அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காக தன்னுடைய தாய்கிட்டேருந்து முதலாக வேலையை வாங்கிய தினம் தைப்பூசம். அதனால தான் முருகனை கும்பிடும்போது தைப்பூசத்தன்னைக்கு வேலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க.